ஒரு கழுதை கடினமா உழைக்கும்ன்றதுக்காக அதோட ஓனர் அதுக்கு தங்கத்தால செய்யப்பட்ட ஒரு சேடல மாட்டுறாரு, அதாவது ஒரு சீட்டை மாட்டுறாரு. அது மட்டும் இல்லாம அவர் அந்த கழுதைய, இந்த மில்லிலேயே நீ தான் ரொம்ப கடினமா உழைக்கிற கழுதை, அதனால உன்னோட இடத்துல வேற கழுதையை நினைச்சு கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி பாராட்டியிருக்காரு. ஓனர் கிட்ட இருந்து இப்படி பாராட்ட கேட்ட அந்த ஒரு கழுதை நெஞ்ச நிமித்திட்டு தன்னோட மனசுல நான் ஒரு சாதாரண கழுதையே கிடையாது அப்படின்னு ரொம்பவே கடினமா வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கு. ஒரு நாள் அந்த ஒரு கழுதைக்கு உடம்பு சரியில்லாம ஆகுது. ஆனாலும் அதை கூட கண்டுக்காம அந்த கழுதை ரொம்பவே கடினமா வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருந்தது. எதனால உடம்பு சரியில்லைனாலும் அந்த கழுதை இவ்வளவு அழகா வேலை செய்யுதுன்னு ஓனர் கொடுத்த அந்த பாராட்டுனாலதான் அந்த கழுதை இவ்வளவு கடினமா வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கு. தன்னோட உடம்ப கூட கவனிக்காம கொஞ்ச நாள்லயே அந்த கழுதை இறந்தே போயிருச்சு. அதே ஓனர் கொடுத்த பாராட்டுனாலதான். ஏன்னா தன்னோட உடல் நலத்தை கூட கவனிக்காம கடினமா உழைச்ச அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் லாஸ்ட் அது இறந்தே போயிருச்சு. அது இறந்ததுக்கு அப்புறம் அதோட மேல இருந்த தங்கத்தான சாண்டலை மட்டும் அந்த ஓனர் எடுத்துட்டாரு. அது எடுத்தது மட்டும் இல்லாம அந்த இறந்து போன கழுதைய ரொம்பவே அவமானப்படுத்தியிருக்காரு. நீ எதுக்குமே லாய்க்கல, இவ்வளவு சீக்கிரமா இறந்து போயிட்டியே அப்படின்னு சொல்லி வேற ஒரு எங்கான கழுதைக்கு இதே தங்கத்தான சாண்டலை போட்டு அதே பாராட்டி அதே மாதிரி வேலை செய்ய வச்சிருக்காரு. சரி, இந்த கதையில என்ன சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா, நீங்க என்ன பண்ணாலும் சரி, நீங்க எவ்வளவு உழைச்சாலும் சரி, உங்க ஹெல்த்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க எந்த பதவியில இருந்தாலும் சரிதான், ஒரு நாள் அந்த இடத்துக்கு வேற ஒரு ஆள் வரதான் போறாங்க. அதனால என்னைக்குமே இந்த ஒரு கழுதை மாதிரி இல்லாம உங்க ஹெல்த் நல்லா பாத்துக்கிறது உங்களுக்கும் நல்லது, உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் ரொம்பவே நல்லது. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.